அப்பொழுது அவர்கள் கூப்பிடுகிறதற்கு முன்னே நான் மறு உத்தரவு கொடுப்பேன். அவர்கள் பேசும்போதே நான் கேட்பேன் என்று சொல்லி ஆண்டவர் தம்முடைய வார்த்தைகளை சொல்லுகிறதை பார்க்கணும். அப்பொழுது என்று சொல்லி அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அப்பொழுது என்று சொல்லும் பொழுது எப்பொழுது என்று நாம் பார்க்க வேண்டும். அப்பொழுது அவர் என்ன செய்ய போகிறார் என்று சொன்னால், அவர்கள் கூப்பிடுகிறதற்கு முன்னே நான் மறு உத்தரவு கொடுப்பேன். அப்படி என்றால் ஆண்டவரை நோக்கி நாம் கேட்பதற்கு முன்பாகவே அவர் மறு உத்தரவு கொடுக்கிறவர். அப்படின்னா நாம நினைச்சுக்கிட்டு இருக்கும் போதே அதை செய்கிறவர். அவர்கள் பேசும்போதே நான் கேட்பேன். அப்படின்னா கூப்பிடுறதுக்கு முன்னாடி பேசுறாங்க, ஒரு மனசுல நினைச்சு சரி இப்படி இருந்தா நல்லா இருக்கும், அப்போ இதுக்காக நம்ம ஜெபம் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி பேசி கொண்டிருக்கும் போதே ஆண்டவர் அதை கேட்கிற ஒரு ஆண்டவராக இருக்கிறார். அப்ப நாம் பேசுகிறதை கேட்கிற ஒரு தெய்வம் அவர். நாம் பேசுகிறதை கேட்டு நாம் அவரை நோக்கி கூப்பிடுகிறதற்கு முன்பாகவே பதில் கொடுக்கிற நல்ல ஒன்று ஆண்டவர். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த நாளிலும் கூட நம்முடைய சத்தத்தை அவர் கேட்கிறார். இஸ்ரவேல் ஜனங்கள் அன்றைக்கு இட்ட கூக்குரலை ஆண்டவர் கேட்டார். அன்றைக்கு ஆகாருடைய மகன் இஸ்மவேலுடைய சத்தத்தை அவர் கேட்டார். பர்திமேயுடைய சத்தத்தை கேட்டார். ஆனால் இன்றைக்கு ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, அவர்கள் பேசும்போதே நான் கேட்பேன். நான் பேசிக் கொண்டிருக்கும் பொழுதே அதை கேட்கிற ஒரு தேவனா இருக்கிறார். கேட்டு மாத்திரமல்ல, அதற்கு பதில் கொடுக்கிற தெய்வமாகவும் இருக்கிறார். நாம் பேசுகிறதை கேட்டு அதற்கான பதில்களை அவர்கள் கூப்பிடும் முன்னே நான் மறு உத்தரவு கொடுப்பேன்னு சொன்னால் நமக்கு ரிப்ளை கொடுக்கிற ஒரு ஆண்டவர், நம்ம ஜெபிக்கிறதுக்கான பதில் தருகிற ஒரு ஆண்டவர். இப்ப நம்முடைய வாழ்க்கையிலும் கூட ஆண்டவர் நாம் பேசுகிறதை கேட்டு ஆண்டவர் பதில் கொடுத்து ஆசீர்வதிப்பார். நீங்க பாத்தீங்கன்னா எப்போ அப்படின்னு சொன்னா, ஆண்டுடைய வார்த்தை சொல்லுகிறது, ஆண்டவரால் தெரிந்து கொள்ளப்பட்டவருடைய அந்த வாழ்க்கையில நீங்க அந்த 22வது வசனத்துல நீங்க பாத்தீங்கன்னா போட்டிருக்கோம், ஏனெனில் விருட்சத்தின் நாட்களை போல என் ஜனத்தின் நாட்கள் இருக்கும், நான் தெரிந்து கொண்டவர்கள் தங்கள் கைகளின் கிரியைகளை நெடிநாளாய் அனுபவிப்பார்கள் அப்படின்னு போட்டிருக்கோம். அப்போ ஆண்டவருடைய ஜனம் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனம். நீங்கள் யோவான் எழுதின சுவிசேஷத்திலே வாசிக்கும் பொழுது 15ஆம் அதிகாரத்திலே 16ஆம் வசனம் சொல்லுகிறது, நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன் என்று சொல்லி. ரோமருக்கு எழுதின நிருபத்திலே வாசிக்கும் பொழுது 8ஆம் அதிகாரத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, ஆண்டவர் எவர்களை முன்குறித்தாரோ அவர்களை அழைத்தும் இருக்கிறார், எவர்களை அழைத்திருக்கிறாரோ அவர்களை நீதிமான்களாக்கியும் இருக்கிறார், எவர்களை நீதிமான்களாக்கினாரோ அவர்களை மகிமைப்படுத்தியும் இருக்கிறார் என்று சொல்லி. அப்படியானால் ஆண்டவர் தெரிந்து கொண்டவர்களுடைய வாழ்க்கையிலே யார் தேவனுடைய தெரிந்து கொள்ளுதலை பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள் அவருடைய வாழ்க்கையிலே கர்த்தர் அவர்கள் பேசுகிறதை கேட்கிறவர். ஏனென்றால் தெரிந்து கொண்டவர்களை அவர் நீதிமானாய் மாற்றி இருக்கிறார். நீதிமான் அவனுடைய ஜெபம் ஆண்டவர் கேட்கிறார், அவைகளின் மேல் பிரியமாய் இருக்கிறார். நீதிமான் என்று சொல்லும் பொழுது ரோமர் 5ஆம் அதிகாரத்திலே நாம் வாசிக்கிறோம், அவருடைய நாமத்தை விசுவாசிக்கிறவர் நீதிமான்கள் என்று. அதே 5ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம், அவருடைய இரத்தத்தினால் கழுவப்பட்டவர்கள் நீதிமான்கள் என்று. அப்படியானால் அவரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை அவர் நீதிமானாக மாற்றுகிறார். அவர்களுக்கு பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை கொடுக்கிறார். அவர்கள் ஆண்டவருடைய ஜனங்களா இருக்கிறார்கள். வேதத்திலே பார்க்கும் பொழுது என் ஜனங்கள் என்று சொல்லும் பொழுது யார் அவருடைய ஜனங்களா இருப்பார்கள் என்று சொன்னால், அசுத்தமானவைகளை விட்டு வெளியே வந்து அவர்கள் ஆண்டவருக்காக அவர்கள் வாழ்கிறவர்கள் என்று சொல்லி ஆண்டவர் அவர்களை
எல்லா விதமான விக்கிரகத்தினுடைய வல்லமையிலிருந்து வெளியே கொண்டு வந்து அவங்கள அவருடைய இரத்தத்தினால கழுவி அவர்களை பரிசுத்தமாக்கி அவர்கள் எல்லா விதமான அக்கிரமத்தையும் விட்டு அவங்கள திருப்பி அவங்க பரிசுத்தத்தை நடப்பாங்க, அவர்கள் என் ஜனமா இருப்பார்கள் என்று சொல்லி ஆண்டுடைய வசனம் சொல்லுகிறது. அப்படியானால் இன்றைக்கு நாம் பழைய காரியங்களில் அப்படியே இருந்து கொண்டு தேவனுடைய ஜனமாய் தேவனால் உண்டாயிருக்கிற பரிசுத்தத்தை உடையவர்களா இருக்க முடியாது. என் ஜனம் என்று சொல்லும்போது அவங்க எல்லாத்தையும் நீக்கி பரிசுத்தமாக்கப்பட்டவர்கள் என்று சொல்லி அவர்கள் பரிசுத்தமாக்கப்படுவார்கள், அவர்கள் என் ஜனமாய் இருப்பார்கள் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறதை நாம் எசேக்கியேல்ல அவர் சொல்லுகிறதை நாம் பார்க்க முடியும். அப்படினால் இன்றைக்கு ஆண்டவர் நம்முடைய ஜெபத்துக்கு, நம்முடைய சத்தத்துக்கு, நம்முடைய மன விருப்பத்திற்கு அவர் பதில் கொடுக்க வேண்டும் என்று சொன்னால் நாம் எல்லா விதமான அசுத்தங்களை அதிலிருந்து ஆண்டவர் நம்மளை நீக்கும் போது அதிலிருந்து வெளியே வந்தவர்களாக நாம் காணப்படும் போது அவர்களுடைய ஜெபங்களுக்கு, அவருடைய நினைவுகளுக்கு, அவருடைய வேண்டுதல்களுக்கு ஆண்டவர் பதில் கொடுக்கிற ஒரு நல்ல ஆண்டவராக இருக்கிறார். அவர்களுக்கு மறு உத்தரவு கொடுக்கிறார். பேசும்போதே கேட்கிறார், ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். இன்றைக்கும் கூட நாமும் கூட ஆண்டவர் கொடுத்த ரட்சிப்பை நாம் காத்துக்கொள்வோம். நாம் அவருடைய ஜனங்களாய் இருக்கும்போது ஆண்டவர் அந்த வசனத்தின்படி ஆசீர்வதிக்கிறார். அதான் 24 சொல்றார், நான் தெரிந்து கொண்டவர்கள் அப்படின்றார். அதுக்கு முன்னாடி ஏனெனில் விருட்சத்தின் நாட்களை போல என் ஜனத்தின் நாட்கள் இருக்கும். என் ஜனத்தின் நாட்கள், அவருடைய ஜனம், நாம் அவருடைய ஜனமாய் இருக்க வேண்டும். அந்த ஜனத்தின் நாட்கள் இருக்கும். நான் தெரிந்து கொண்டவர்கள் தங்கள் கைகளின் கிரியைகளை நெடு நாளாய் அனுபவிப்பார்கள் அப்படின்னு சொல்றார். அப்ப அவரால் உண்டாயிருக்கிற அந்த தெரிந்து கொள்ளுதலை நாம் காத்து கொள்ளும் போது அப்படிப்பட்டவங்களுக்கு தான் அந்த 24 அவர் சொல்றார், அப்பொழுது அப்படின்னு சொல்லும்போது அவருடைய ஜனமா இருந்து அவருடைய தெரிந்து கொள்ளுதலிலே நாம் நிலைத்திருக்கும் பொழுது நம்முடைய ஜபங்கள் கேட்கப்படும். நாம் பேசும்போது அவர் கேட்கிறார். நாம் ஆண்டவரை நோக்கி கூப்பிடுவதற்கு முன்பாகவே அவர் பதில்களை கொடுத்து நம்மை ஆசீர்வதிக்கிற ஒரு ஆண்டவராக இருக்கிறார்.